Hi friends, welcome to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான வெஜ் லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். நான் வந்து தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு வச்சு சவ் சவ் பாசிப்பருப்பு கூட்டு வச்சு ரசம் வச்சு தயிர் இருக்கு. இதுதான் எனக்கு லஞ்ச் ரொட்டீன். இப்போ இது குக்கரில் ரைஸ் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் தட்டைப்பயிறு வச்சுருக்கேன். அதில் சவ் சவுக்கு பருப்பு வெந்துட்டுருக்கு. இப்போது இந்த சவ் சவுக்கு போட்டால் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போது சவ் சவ் தாளித்து விட்டுறலாம். நான் அந்த பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா நான் ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு வெந்துடும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம், உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்து உளுந்து செவந்தோடனே வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினோடனே சவ் சவ் உள்ளே சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, தண்ணி சேர்த்து இப்போ அளவாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சாச்சு, அது வேகட்டும். இப்போ இந்த பருப்பு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பதமாக பார்த்து நம்ம வந்து இறக்கிக்கலாம். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பருப்பு தனியாக வேக வைக்கிறது, அது கூடவே போட்டு வேக வைக்காமல். இப்போது இதில் வந்து சாதம் வந்து 3 விசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து தட்டைப்பயிறு வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் பார்த்தா சவ் சவ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பயிறு சேர்த்துடலாம். இப்போ எனக்கு வந்து பாசிப்பயிறு இந்தளவு வெந்திருந்தால் ஓகே. இப்போது குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடித்தோடனே உளுந்து, ஜீரகம், சோம்பு, குருமிளகு தாளிச்சிக்கலாம். பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். இது மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. தக்காளி வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். இது குழம்புக்கு தேவையான வரமிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். வர கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் அது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இப்போது தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியே இருக்குது, அது சேர்த்துட்டு கத்திரிக்காய் வேகட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ உப்பு எதுவுமே சேர்த்துல, உப்பு சேர்த்துனா கத்திரிக்காய் வேகாது. க்ளோஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். இப்போது இதில் கத்திரிக்காய் பாதி வெந்திருக்கு. அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க தட்டைப்பயிறு சேர்த்துடலாம். ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி உள்ளே சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்குது. உப்பு காரமெலாம் டேஸ்ட் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ குழம்பு கொதிக்கலாம் நம்ம வந்து ரசம் தாளிச்சிடலாம். ரசம் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த ரசம் கொள்ளு ரசம் எல்லாமே நான் இப்போ போட்டிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன். 2ஓட லிங்க்குமே நான் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து புளி தண்ணி, தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு நான் கலக்கி வச்சுருக்கேன். பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பவுடர், ரச பவுடர், இன்ஸ்டன்ட் பவுடர். அப்பப்போ தான் நான் பண்ணிக்குவேன். நான் எப்பவுமே நுணுக்கி வச்சுக்க மாட்டேன். அதுக்கு வந்து ஒரு வரமிளகா, தனியா சீட்ஸ் 1.5 ஸ்பூனு, மிளகு 1.5 ஸ்பூனு, ஜீரகம் 1.5 ஸ்பூனு, துவரம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரசம் தாளிச்சிடலாம். இப்போது பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடித்தோடனே வெந்தயம், இப்போது வரமிளகா, 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள், இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம இடித்து வச்சுருக்க பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க ரசத்தை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது ரசம் கொதி வர போகுது. அதை தூக்கி சர்விங் பவுலில் மாற்றிடலாம். குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாகி மிளகா வாசமெலாம் போய் ரெடியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக அதில் வந்து தேங்காய் பால்,
கொஞ்சம் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. சும்மா ஒரு 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணோம். என்னோடய வெஜ் லன்ச் ரொட்டீன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.